திமுக இளைஞரணி மாநாடு பணபலத்திற்கும் விளம்பரத்திற்கும் எடுத்துக்காட்டு என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புதுவையில் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை கடற்படையினரால் நம் மீனவர்கள் கைது செய்வது தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும், வரும் நாட்களில் இது தொடரக்கூடாது என்றும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் இந்த முக்கிய பிரச்சினையில் ஒத்த கருத்துடன் செயல்பட்டு இலங்கை அரசுடன் கண்டிப்புடன் பேசி மீனவர்களை விடுவித்து படகுகளை மீட்க வேண்டும் என்று குறிப்பிட்ட வாசன், மீனவர் மீதான அச்சுறுத்தல் கைது சம்பவங்கள் தொடராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினையில் தமிழக அரசு செவிசாய்க்காமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயம் என்று கூறிய அவர், தொழிலாளர் எண்ணங்களை பிரதிபலிக்காத அரசாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு காலக்கெடுவுக்குள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ராமர் கோயில் திறப்பு விழா நம் கலாச்சார பெருமைக்கு எடுத்துக்காட்டு. ராமர் கோவில் திறப்பு விழா பிரதமர் தெய்வ பக்திக்கும் தேசபக்திக்கும் எடுத்துக்காட்டு என்றும், கலாச்சாரத்தை பேணி காப்பது நமது கடமை என்றும், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு இந்தியர்களுக்கு பெருமை என்றும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இன்னும் ஒரு சில நாட்களில் கட்சி செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்றும், கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், மக்கள் சந்திப்பை அதிகரிக்க உள்ளதாகவும், பெரும்பாலான கருத்துக்கு ஏற்ப கூட்டணி அமையும் என்று கூறிய ஜி.கே. வாசன், திமுக இளைஞரணி மாநாடு பணபலத்துக்கும் விளம்பரத்துக்கும் எடுத்துக்காட்டு என்றார்.